moment for us. Dear students, you all clap together to encourage our folk dancers. Thank you, ma'am. இந்த கரகம் ஆடினாங்க. இந்த கரகத்தை நீங்க கவனிச்சிங்களான்னு எனக்கு தெரியல. நிறைய ஸ்கூல்ல நான் கரகம் பார்த்துருக்கேங்க. ஏன்னா பெரும்பாலும் அது இருக்கும். அது அங்கிருந்து மேக்கப் ரூம்லேருந்து வருவாங்கல்ல, வரும்போதே கரகத்தோடு தான் வருவாங்க. கவனிச்சிருக்கீங்களா நீங்க? ஏன்? கரகம் தலையில் ஒட்டி இருக்கு, அதை வச்சுக்கிட்டு நல்லா ஆடும். ஆனால் இங்கே நான் பார்த்தேன், இங்கே வந்த பிறகுதான் கரகத்தை தலையில ஏற்றி கொண்டார்கள். அதே மாதிரி ஆடி முடிக்கும் போது அந்த கரகத்தை எடுத்து வச்சுட்டாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒட்டு வேலை எதுவும் இல்லைன்னு அர்த்தம். உண்மையிலேயே சுமந்து, அதுதான் உண்மையான கரகாட்டம். இங்கே இருக்கிற சின்ன குழந்தைகளுக்கு ஒருவேளை தெரியாமல் இருக்கலாம். நீங்கள் என்ன நினைப்பீங்க? தலையில் கரகத்தை வச்சு ஆடணும்னா லைட்டாக கொடுத்துருப்பாங்க, வெயிட் இல்லாமல் கொடுத்துருப்பாங்க. வெயிட் இல்லாமல் தரையில் வச்சாதான் நல்லா ஆடலான்னு கிடையாது. நிறைய வெயிட் இருந்தால் தான் அது தலையில் நிற்கும். நீங்கள் அந்த கரகத்தை நான் அதெல்லாம் தூக்கி பார்த்தேன் ஒரு குழந்தையிடமிருந்து வாங்கி. சரியான வெயிட் அது. இந்த வாழை படத்தில் அந்த பையன் தூக்கிக்கிட்டு போகிறான்ல, அதில் பாதி வெயிட் இந்த கரகம் இருக்கும். அதை சுமந்து கொண்டு ஆடும்போது தான் பேலன்ஸ் கிடைக்கும். வாழ்க்கையும் அப்படித்தான். நீங்கள் உங்களுடைய பாரங்களை இறக்கி வைத்துவிட்டு சுமையே இல்லாமல் இருக்க நினைக்கிற போது பேலன்ஸ் கிடைக்காது வாழ்க்கையில். இந்த இள வயதிலேயே பெருஞ்சுமைகளை சுமக்க வேண்டும் என்று நினைக்கிற போதுதான் வாழ்க்கையில் பயணிப்பதற்கான சரியான பேலன்ஸ் கிடைக்கும். கரகாட்டம் நமக்கு சொல்லி தருகிற பெரும் பாடம் அதுதான். அது ஆடின அத்தனை, அதுவும் ஏன் கத்திக்கிட்டே ஆடுது, கவனிச்சிங்களா இல்லையா? அது ஏன்னா அது ஒரு எனர்ஜியை கொடுக்கும். அது அந்த மாதிரி நம்ம சத்தம் போட்டுட்டு ஆடுற போது ஒரு எனர்ஜி கொடுக்கும். எல்லா பிள்ளைகளும், அதுலேயும் ஒரு பிள்ளை அப்படியே ஏறி அப்படியே இறங்குது. அது மாத்திரம் தலையை கவுந்துருந்ததுன்னா கரகமும் விழுந்து அதுவும் விழுந்திருக்கும். அப்போ என்ன ஃபோக்கஸ் பாருங்களேன். ஒரு நிமிஷம் அப்படி இப்படி திரும்ப முடியாது. தலை இப்படின்னா இப்படித்தான் இருக்கணும். இதிலும் வாழ்க்கைக்கான ஒரு பாடம் இருக்கிறது. உங்களுக்கான குறிக்கோளை நீங்கள் செட் பண்ணிட்டீங்கன்னா கவனம் அதில் தான் இருக்கணும். நீ நாளைக்கு பரீட்சை, இன்னும் 1 மணி நேரத்துக்குள்ள நான் இந்த 2 சாப்டரை படிப்பேன் அப்படின்னு நினச்சிட்டு உட்காந்தா பக்கத்தில் ஃபோனில் டிங்குன்னு ஒன்று வரும். உடனே சரி ஒரே ஒரு வாட்ஸ்அப் தானே அப்படின்னு எடுத்து பார்ப்பீங்க. ஒரு வாட்ஸ்அப்பில் தான் ஆரம்பிக்கும். கடைசியில் எல்லாத்தையும் படிச்சுட்டு எல்லா யூடியூபையும் பார்த்துட்டு ஷார்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அந்த அக்கா இந்த அக்கா டிவோஷனல் அக்கா டெய்லர் அக்கா எல்லாத்தையும் பார்த்து முடிச்சுட்டு ஃபோனை கீழே வைக்கும்போது 2.5 மணி நேரம் முடிஞ்சிருக்கும். நீ என்ன சொல்லி ஆரம்பிச்ச? ஒரே ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் யாரோ அனுப்பிச்சிருக்காங்க. ஸ்கூலில் கூட குரூப்ஸ் இருக்கலாம், ஒருவேளை உங்கள் பள்ளியில் இருக்கான்னு தெரியல. இப்போல்லாம் பள்ளியிலேயே கூட வாட்ஸ்அப் குரூப்ஸில் அதை பார்க்கணும் தான் நீ ஆரம்பிச்ச. ஆனால் என்ன இல்லை, உன்கிட்ட ஃபோக்கஸ் இல்லை. அதை பார்த்து அதோட வச்சிருந்தோம், அவ்வளவுதான். இந்த 2 மணி நேரம் படிப்புனா படிப்பு தான் என்று ஃபோக்கஸ் இருந்தால் தான் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். அதுதான் அந்த பிள்ளை செஞ்சு காமிச்சது. நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அது ஒருத்தர் மின்னல் வேகத்தில் வாமா மின்னல் மலை வடிவேலு படத்தில் வருங்க, அது மாதிரி ஒருத்தர் ஓட்டமாக ஓடி அதை கொண்டு வந்து வச்சார். அதில் அப்படி ஏறி இப்படி இறங்கிச்சு, ஆனால் தலை கொஞ்சம் கூட அசையல். ஆனால் இங்கே அந்த எல்லா ஃபோக் டான்ஸஸையும் சொல்லி கொடுத்த அந்த பயிற்சியாளருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். டான்ஸ் ஆடின எல்லா பிள்ளைகளும் அந்த பொண்ணுடைய ஃபோக்கஸை மறந்துடாதுங்க. நம்ம கரகாட்டம் நமக்கு வராமல் போகும், அது வேறு விஷயம். சில பேர் என்ன மாதிரி இருந்தால் கிளாஸ் ஒரு டான்ஸ்லையும் என்ன சேர்க்கலை, அந்த பிள்ளைக்கு வருது சேர்த்துருக்கீங்க. ஆனால் நடனம் அல்ல. நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டியது அந்த பயிற்சியாளர் அந்த பெண்ணிடம் என்ன சொல்லியிருப்பார். இந்த பாரு, கரெக்டாக 1 நிமிஷம் தான் டைம் உனக்கு. அந்த 1 நிமிஷம், ஏன்னா மொத்த டான்ஸே 10 நிமிஷம் தான். அந்த 1 நிமிஷத்தில் அந்த 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 இதை கொண்டு வந்து வச்ச உடனே நீ அப்படியே ஏறி மேலே நின்று 2 கையையும் தூக்கி காமிச்சிட்டு திரும்ப வந்து கீழே இறங்கணும். ஆனால் என்ன கண்டிஷன், நீங்கள்லாம் கை தட்டுறீங்க, நானும் நல்லா கை தட்டினேன். ஆஹா எனக்காக எவ்வளவு பேர் கை, டொப்புன்னு விழுந்துடும்.
யார் கை தட்டுறாங்க யார் கை தட்டலன்னு பார்க்க கூடாது. உன்னுடைய ஒரே வேலை ஃபோக்கஸ்டா தலையை கொஞ்சம் கூட அசைக்காம இறங்கி எழுந்து நின்றால் நிற்பது நீ அல்ல, உன்னுடைய நடனம், உன்னுடைய பள்ளியே உன்னால் எழுந்து நிற்கும் என்பதால் அந்த பிள்ளை தலையை கூட அசைக்கவில்லை. வாழ்க்கையில நமக்கு தேவை இப்படிப்பட்ட ஃபோக்கஸ் தான் என்பதை அந்த அந்த ஒரு சிறு அசைவிலிருந்தே நான் தெரிந்து கொண்டேன். காவடி ஆடினார்கள். இப்பதான் முருகன் மாநாட்டுக்கு நான் போய் பேசிவிட்டு வந்தேன். அதனால் அந்த காவடியை பார்க்கிற போதே மெய்ச்சிலிர்ப்பு ஊட்டுகிற அனுபவமாக அது இருக்கிறது. மிகச் சிறப்பாக செய்தார்கள். அப்புறம் வந்தாங்கப்பா 2 பிள்ளைங்க, இம்புட்டு தான் இருக்கான். அவனை பார்த்தீங்களா, அந்த சிலம்பத்தை சுத்திட்டு இன்னொரு பையன் மேல அப்படி காலை வச்சு தள்ளினான். பார்த்தீங்களா இல்லையா? இந்த காட்சியை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு நாமெல்லாம் யோசிப்போம். ஏன்னா எல்லா சினிமாலையும் இந்த காட்சி வரும். இந்த காட்சி வராத சினிமாவே கிடையாது. ஹீரோ வந்து அப்படி ஏறி அப்படி காலை தூக்கி போடுவார். ஆனால் ஒரே ஒரு வித்தியாசம்தான், சினிமாவில் நீங்கள் இதை பார்க்குற போது அநேகமாக இந்த காட்சியை ஸ்லோ மோஷன் ஆக்கிடுவாங்க. இது ஆக்சுவல் ஸ்பீடோட எந்த சினிமாலையும் நீங்கள் பார்த்துருக்க முடியாது. இது ஸ்லோ மோஷன். ஏன் ஸ்லோ மோஷன் யோசிச்சிருக்கீங்களா? ஏன்னா பெரும்பாலான கதாநாயகர்களால் அப்படி ஏறி காலை தூக்கில கீழே ஸ்ப்ரிங் இருக்கும். ஸ்ப்ரிங் மேலே ஏறணும்னா அதுவே இப்போ நாங்கள் எனக்கு ஹைட்டு போகிறதுன்னு கீழே ஒரு பலகாவை போட்டிருக்காங்கல்ல, அது மாதிரி ஹீரோ காலு கீழே ஸ்ப்ரிங் இருக்கும். அதில் வச்ச உடனே அதுவே அதை தூக்கிடும். தூக்கின பிறகு அந்த காலை தூக்கி அவரை அந்த ஆள் அந்த ஹைட்டுக்கு குனிஞ்சுப்பார். யார் அடி வாங்க வேண்டிய ஆள்? இவர் அவ்வளோ தூரம் போகிறார் நினைக்காதீங்க. இவர் கால் எவ்வளோ போகுதோ அந்த ஆள் அவ்வளோ தூரம் குனிஞ்சு அடி வாங்கி கீழே விழுற மாதிரி ஆக்ட் பண்ணுவார். இதுதான் நீங்கள் சினிமாவில் பார்க்கறதால நம்மளால் என்ன பண்ண பார்த்தீங்களா, அவனுக்கு ஸ்ப்ரிங்குங்க எதுவும் தேவையில்லை, அவனே எழும்பி அவனே அடிச்சிட்டான். வீரம்னா இதுதான் வீரம். என்ன அழகாக செஞ்சாங்க அந்த பிள்ளைகள். அதை விட சின்னதாக ஒரு பையன் ஒரு இது சுற்றிக்கிட்டே இருந்தான். அதுலேயும் அதே தான், அவன் சுற்றுவதை ஒரு செகண்ட் நிறுத்தினா அது சுழல்வதும் நின்றுவிடும். நீங்கள் எவ்வளவு சுற்றுகிறீர்களோ அவ்வளவுதான் உங்களை சுற்றி வாழ்க்கை சுழலும். ஒவ்வொன்றிலிருந்தும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பெரும் படிப்பினைகளை ஒரே நடனத்தில் வடிவமைத்த இந்த பள்ளிக்கும் அதை வடிவமைத்த ஆசிரியர்களுக்கும் பயிற்சியாளர்களுக்கும் நடனமாடிய குழந்தைகளுக்கும் என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். வியந்து பாராட்டுகிறேன் அவர்களை. உங்களை பார்த்து நான் கேட்கிறேன், இந்த வயசில் இந்த மாதிரி சில டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வரும், சகஜம். என்ன செய்யணும்னா, இங்கே ஆடிச்சில்ல அந்த பிள்ளை தலையில் கரகத்தை வச்சுக்கிட்டா அப்படி போனால, அவள் பேர் எனக்கு தெரியல, அவளை நினைவு வச்சுக்கோங்க. வாட் யூ ஆர் ஹியர் இஸ் டு எஜுகேட் யுவர் செல்ஃப். அதை தாண்டி எது வந்தாலும் தலை ஒரு தடவை ஒலுக்கிட்டு அது எதுவும் எனக்கு தேவையில்லை, இதுதான் என் பாதை என்று செல்லுகிறவர்கள் தான் உங்களில் ஜெயிக்கிறார்கள்.